நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த ஸ்டாராக களமிறங்கி இருக்கிறார் அஞ்சம்மாள். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் முற்றிலுமாக விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் அவருடைய இடத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அடுத்த பெண் சிங்கமாக அஞ்சம்மாள் களமிறக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்திலோ திமுகவிலோ இணைவார் அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு தயாராகி இருக்கிறார்கள். குறிப்பாக அஞ்சம்மாள் அப்படிங்கிற இவங்க நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே பல ஆண்டுகளாக உழைத்திருக்கிறார்கள். இவங்க யாரு? காளியம்மாளுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய முகமாக அறியப்படவிருக்கக்கூடிய இவங்க யாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அஞ்சம்மாள் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. இவங்க கடந்த சில ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி சேர்ந்தவங்க. இவங்க தன்னுடைய சிறு வயதிலிருந்தே நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து பயணிப்பதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இவங்க குழந்தையினுடைய 4 வயது ஆக இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில் இணைந்ததாகவும் தற்போது உங்களுடைய குழந்தைக்கு 19 வயது ஆகுது. அத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். சீமான் அவர்களை பற்றி இவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக சீமான் அவர்களை எனக்கு அறிமுகமானதற்கு பிறகுதான் நாங்க யாரு நம்ம யாரு அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத ரொம்பவே உணர்வு பூர்வமாக சில காணொலிகள்ல இவங்க பேசியிருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கப்படுகிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை அப்படின்ற பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில பல்வேறு விஷயங்களையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறோம்னு சொல்லப்படக்கூடிய எந்த கட்சியும் பெண்களை சமமான அளவுக்கு வேட்பாளர்களாக நிறுத்தியதில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறோம். அதே போல பல்வேறு பாசறைகளினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக பெண்கள் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எப்படி நாம் தமிழர் கட்சியின் மீது இந்த குற்றச்சாட்டை வைப்பது சரியாக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. தொடர்ந்து இதற்கு முன்னதாக, அதாவது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருவதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருப்பதாகவும் அது தொடர்பாக அவங்க முன்னெடுப்பு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் சீமான் அவர்களினுடைய பேச்சால கவரப்பட்டு இந்த தமிழ் தேசியம் இந்த கொள்கையின் மூலமாக கவரப்பட்டு நான் யார் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு தான் இந்த கள அரசியல்ல பங்கேற்பதாகவும் சொல்லியிருந்தார். இவருடைய குடும்பம், இவருடைய கணவன் மற்றும் பிள்ளைகளினுடைய முழு ஆதரவோடு பல்வேறு போராட்டங்களிலும் பெண்களுக்கான போராட்டங்களிலும் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் தற்போது இவருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் இவரை சொல்வதை பார்க்க முடிகிறது. காளியம்மாளுக்கு அடுத்தபடியாக அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு, அவரை விட சிறப்பாக உழைப்பதற்கு அஞ்சம்மாள் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது.